நம்ம மாரியம்மன் கோயில் கரகத்தை பார்த்தோம். கீழக்கரையிலே வந்து ஒரு கரகம் வந்து கொஞ்சம் கூட அசைய மாடுறது நம்மளுடைய முத்துமாரியம்மன் கோயில் கரகம் மட்டும்தான். ஸோ ராமதாசன் தான் ரொம்ப சிறப்பாக ஆடுவாப்பில். அப்படி ஆடிட்டு போகும்போது கீழக்கரை நகர் முழுவதுமே களை கட்டி இருக்கும். கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே நம்மளை பாரி பார்க்க முடியும். ஸோ இன்னும் நிறைய தாய்மார்கள் வந்து பாரி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த கோயிலோட மூளை வரைக்குமே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாரிகள் நம்ம பார்க்க முடியும். ஒரு பாரிகள் குளிர்ந்து அந்த அம்மன் அருளோட வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏகப்பட்ட தாய்மார்கள் இந்த வந்து ஒரு முளைப்பாரி எடுத்து வந்துட்டு இருக்காங்க. கீழக்கரை நகரோட ஒரு முக்கியமான வீதின்னு சொல்றதுல இன்னைக்கு ரொம்ப களை கட்டி இருக்கு. அண்ணன் தான் இந்த திருவிழா வந்து தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காரு. வாங்க நல்லா இருக்கீங்களா? எம்ஜிஆர் கிட்ட போட்டு அண்ணன் தான் போடணும். அண்ணன் எல்லா திருவிழாக்கும் களை கட்டுவாப்ல. அப்படியா? சென்னையில திருவிழாக்கு வந்துருக்கீங்களா? ஓகே ஓகேமா, ரொம்ப நன்றி. ஸோ கீழக்கரையோட மிக பிரதான சாலை அப்படின்னா இந்த ஒரு பஜார் தான் சொல்ல முடியும். இந்த ஒரு பஜார் இந்த வரைக்குமே வந்து முளைப்பாரிகள் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 300 அடிக்கு மேலே இருக்கும். கண்ணு கட்டினது வரைக்கும் அம்மனோட அருளால் ஏகப்பட்ட பாரிகள் வந்துட்டு இருக்கு. கீழக்கரை மரவர்த்தர் அப்படின்னு சொல்ற ஒரு பகுதி, அந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய கரகத்தை வந்து இங்கே நின்று கிட்டத்தட்ட ஒரு 5 பாரிகளை ஒன்றா சேர்த்து இங்கே ஒரு தானாணி அடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடற்கரை போவோம். மரத்தில் வைக்கணுமா தெருவில் வைக்கணுமா? இன்னொன்று காணும். வந்து நம்மளுடைய கீழக்கரை மரவர்த்தர் பகுதிக்கு வந்திருக்கு. அந்த மரவர்த்தர் பகுதியில் தான் நம்மளுடைய அம்மனோட பூங்கரகம் ஆடிக்கிட்டே வரும். ராமதாசன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரை ஆடுறது இந்த ஜிக்ஸாக்ல போயிட்டு வருவாரு. இங்க இருந்து கரகம் அங்கே போகும், அங்க இருந்து இங்கே போகும். அண்ணா அடி வெளுத்துட்டு இருக்காப்ல. அப்படியே எடுத்துக்க அதேதான் ஓகே. அன்னைக்கு நின்று போயிட்டு வருவாரு. அது மட்டும் ரொம்ப ஒரு சார்பாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு தலையில் எந்த ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கிறது. அம்மனே வந்து அந்த கரகத்தில் நின்று வர்ற சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புகழ் வந்து நம்மளுடைய உள்ள போறீங்களா நிறைய பேர் சாமி ஆடிக்கிட்டு இருக்காப்புல. இந்த எவ்வளவுமே இந்த ஒரு நம்மளுடைய இது பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய ஒரு 5 பாரிகள் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா கோயில் பாரி அப்படின்னு. இந்த பாரிகள் தான் முக்கியமான இடங்கள்ல நின்று அதை ஆடிட்டு வர்றாங்க. முக்கிய பிரதான வீதி அப்படின்னு சொல்ல முடியும். மரவர்த்தரை தாண்டி அம்மன் இங்கே தான் போகும். கீழக்கரை நடக்கிற எல்லா கரகங்களும் காவடிகளும் பார்த்தோம்னா நம்மளுடைய பாரிகள் இந்த பக்கம் தான் போகும். நிறைய தாய்மார்கள் வந்துருக்கோம். தம்பி மருது வந்திருக்கோம். நினைத்து தம்பி எல்லா திருவிழா வந்திருக்கியா? இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பாரிகள் நல்ல அளவு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பார்த்து என்ன சொல்ல, இந்த திருவிழாக்கள் வருஷம் நடத்தினா என்ன பயன்கள்? சூப்பர் ஒரு ரிச்சுவல் தான், செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். ஒரு வருஷத்தில் கரகம் வந்து பார்த்தோம்னா கிழக்கு நாடு தாண்டிடுச்சு. ஆனாலும் பாரி வந்து பார்த்தோம்னா மரவர்த்தரை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த வருடங்களையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வருடங்கள் வந்து பார்த்தோம்னா பாரி அதிகம். அம்மா குலம் அக்கா வந்து சாந்தகுமார் ஒய்ஃபு, மாப்பிள்ளை வந்து கடவுளுக்கே படைக்கப்பட்ட ஒரு அவதாரம். எல்லா கோயிலும் உங்களை பார்க்குறவங்களுக்கு அந்தளவுக்கு ஆன்மீகம் பிடிக்குமா? எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கும், அதனால் எனக்கு பிடிக்கும். உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பிடிக்கும், அதனால் ஆன்மீகம் உங்களுக்கும் பிடிக்கும். சரிக்கா, இந்த மாரியம்மனுக்கு வந்து நம்மளுடைய பாரியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூக்கிட்டு போகிறீங்க. டயர்னஸ்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பாரி மேலே இருக்கும்போது என்ன ஃபீல் இருக்கும்? நல்லா இருக்கும். வருஷமுள்ள பாரி சுமந்துட்டே இருக்கும் போல இருக்கும். சரிக்கா அப்போ அங்கே போய் கண்டக்கில் தானே போடுவீங்க. ஓகேக்கா இப்போ போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பாரியல் எல்லாத்தையும் கரெக்டாக கட்டுக்கோப்பா கொண்டு வரது முத்தண்ணன் தான். சிங்கப்பட சூர்யா மாதிரி மீசையெல்லாம் வச்சிருக்காப்புல. அண்ணன் மொத்தம் எத்தனை பாரிண்ணே? 110 அண்ணன் 10 வருஷம் வச்சிருக்காப்புல. சிங்கப்படத்தை சூர்யா மிஸ் பண்ணி அண்ணனை பார்க்கலாம். ஸோ கடைசி இங்கே வரைக்கும் வந்துருச்சேண்ணே. ஓகேண்ணா கடைசி பாரி கொண்டு வராப்புல. ஓகேண்ணா நம்மளுடைய சங்க தலைவர் வந்து அப்பா தான் 2 வருஷமா சங்க தலைவராக இருக்காப்புல. எப்படி இந்த வருஷம் எப்படி இருக்கு? போன வருஷத்துக்கு நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. எப்படி அம்மனோட அருளா இல்லை நம்மளோட உழைப்பா, மக்களோட ஆர்வமா? மக்களோட ஆரம்பிதான் உழைப்பு, எல்லாரோட சேர்த்து உழைப்புனால பாரி இப்போ சூப்பராக போயிட்டு இருக்கு. ராமதாசன் தலையில் கரகம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அடிக்குதுன்னு அதுக்கு என்ன காரணம்?
அம்மா அருள் தான். அம்மா வந்து அப்படியே கரகத்தில் குடியேறிங்கிறாப்புல, அதனால ஓகேண்ணா. ரொம்ப சிறப்பாக இருக்குண்ணே. கீழக்கரையில் எந்த திருவிழா நடந்தாலும் வண்ணாரதர் கோயில் திருவிழாவுக்கு ஒரு ஃபேமஸ் இருக்கு. ஓகேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. பாரி கரைக்கிற இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. கிழக்கு புதுநகர் அப்படிங்கிற ஒரு பகுதி தான். இந்த ஒரு கடற்கரை பகுதியில் தான் பாரி கரைப்பாங்க. ஆல்ரெடி மக்கள் இங்கே கூட்டமாக இருக்காங்க. நம்முடைய மாரியம்மனுடைய ஒரு பூங்கரகம் பாரி கரைக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. கருப்பசாமி அம்மனோட சேர்ந்து ரொம்ப சிறப்பாக திருவிழா நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். பாரி எடுத்துகிட்டு வர்ற மக்கள் வந்து இந்த இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு கிழக்கு புதுநகர் பகுதியிலுமே வந்து பார்த்தோம்னா அந்த பாரிகள் வர்றது கண்கொள்ளா காட்சிகளாக இருக்குது. நம்முடைய கரக செம்பு தான் பார்த்துட்டு இருக்கோம். கரக செம்பில் உள்ள தண்ணீர்கள் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் அந்த காயின்ஸு எல்லாமே வச்சு அந்த கரகம் வந்து வச்சுருப்பாங்க. கரை வச்சு மாரி அம்மனே வந்து இந்த வீதி உலா வருஷத்துக்கு ஒரு தடவை கரகத்துக்கு மேலே இருந்து மக்களை பார்த்து அருள்பாலிக்கிற மாதிரி ஒரு உணர்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ மாரி அம்மனே நடந்து வந்துட்டு இருக்க ஒரு உணர்வை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முழு ஸோ பூங்கரகம் வந்து கடற்கரைக்கு வந்துருச்சு. தம்பி, இந்த இடத்துல நம்ம பார்க்குற கரகம் வந்து ரொம்ப விமர்சையானது. இந்த ஒரு சமுத்திரத்துக்கு பின்னாடி நம்மளுடைய முத்துமாரி அம்மன் வந்து அந்த கரகத்தை வச்சுட்டு இப்போ அவங்க போடுற ஒரு நடனம் மாரி அம்மனே நேரில் வந்து ஆடனமா இருக்கும். அண்ணன் அந்த அளவுக்கு ஒரு நடனம் இங்கே வந்து ஒரு இது வெளிப்படுத்துவாப்புல. உள்ள ஓடுறாங்க அவன் பார்த்துங்க. அதே தான் கீழே இருக்கு சார். சரி சரி, அப்படியே மக்கள் கரை இறங்குறது அப்படியே வச்சிருக்கேன். கரகம் வந்து கடற்கரைக்கு வந்துருச்சு. கடற்கரைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பாரிகள் எல்லாத்தையுமே வந்து மக்கள் வந்து இறக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அது சிறப்பான முறையில் அடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாரிகள் எல்லா இடத்துலையுமே அண்ணன் வச்சிருக்க பாரி, அண்ணே லைட்டாக பாரி தூக்கி காட்டுங்கண்ணே. அண்ணன் வச்சிருக்க பாரி வந்து என்ன பாரினது? முத்துமாரியம்மன் பாரியில ஓகேண்ணா. சூப்பர். யார் செஞ்சது? சமையல் செஞ்சிருக்காப்ல. ஸோ முத்துமாரியம்மனுடைய இதுல ஒரு பாரி செஞ்சு மேலே இதுக்கு வந்து கும்பம்லாம் வச்சு வேற லெவல்ல இருக்கு. அதே அண்ணன் காவிரியோட ஆடிக்கிட்டு இருக்காப்ல. அண்ணன் ஆடுறதுங்க திருவிழாக்கு வந்திருக்காப்ல. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த பக்கமே வந்து நிறைய வந்து பாரிகள் வந்து மக்கள் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. நிறைய வந்த மாதிரி இருந்துச்சு. மெட்ராஸ்ல இருந்தாலே இந்த மாதிரி கிராமங்கள் நம்ம பகுதியில் வந்து இந்த கரகத்தை ஆடுறது இதெல்லாம் எப்படின்னு இருக்கு? பரவாயில்ல. அந்த கலாச்சாரம் இப்போ மறுபடியும் ஓங்கிட்டு தானே வருது. இங்கே சென்னையில் நடந்துட்டு இருக்கு. சென்னையில் இப்போ நடக்குது. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கிராமத்தில் முதல்ல இருந்ததோ சென்னையில் அந்த அளவுக்கு ஊக்குவித்துட்டாங்க. ரொம்ப அருமையாக ஆடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து உண்மைதானே? நம்ம வந்து சாமி ஆடுறது கரகம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வாழ்வியலோட இணைஞ்சதுதானா இருக்குல்ல? அதாவது அந்த காலத்தில் இல்லாம பெரியவர்கள்லாம் இவ்வளவு வணங்கி நம்ம வந்திருக்கோம். ஆமா, நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம பின்பற்றிட்டு வர்றோம். அது சாமிலாம் அந்த இருக்கு, சக்தி இருக்குன்னு ஒரு நம்புறவங்களுக்கு இருக்கு. ஓகே. இல்லாதவங்களுக்கு இல்ல. அதான் எத்தனை வருஷம் நம்ம திருவிழா நடந்துட்டு இருக்கு? அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-25 வருஷமா கரை எடுக்கிறார். இடையில கொஞ்ச நாள் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இல்லை, நம்ம முத்துமாரி அம்மனோட ஆரம்பம்னு ஒன்று இருக்குங்களே. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கரகம் தூக்கி வச்சாங்க, இது இவங்க தான் எடுத்தாங்க. இப்போ இவங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னா முன்னாடி பெரிய ஆளுக்கு இருக்கும்போது வேற ஆளு எடுத்தாங்க. எங்களுக்கு முன்னாடி இவர் எடுக்கிறார். நம்ம தலைமுறையில் அவர் எடுக்கிறார். ஓகேண்ணா. இவரோட தலையில சுமக்கிற அந்த கரகம் அந்த ஒரு சேக்கையெல்லாம் போய்கிட்டு இருக்குங்களா? இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும்? அது அம்மாவுடைய சக்தி. அந்த மாரியம்மனோட சக்தி கூட இருக்கிறவங்க அதனுடைய பக்தியும் அதுல சேர்ந்துருக்கு. நம்மளோட வைப்ரேஷனுமே அவங்ககிட்ட இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு எப்பவுமே உறுதியா இருக்கும். அந்த மாரியாத்த கரகம்னா பேர் சொல்லி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேண்ணா. இவரோட 13 வயசுல கரகம் எடுத்தா சொல்றாங்களா? அந்த சின்ன வயசுல எடுத்தாரா? சின்ன வயசுலயே அவர் வந்து ஒரு 9 பேர் நிப்பாட்டி இருந்தார். அதுல இவருக்கு தான் அருள் வந்தது. அதோட ஸ்டாப் பண்ணி
அந்த அருள் வந்து ஆடினதுலேருந்து இன்னும் ஆடிக்கிட்டு அவர் இருக்காரு. தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி வச்சார கரகத்தை அதே மாதிரி தான் ஓடி. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. இப்போ இருந்து கை பிடிக்க மாட்டார். கை பிடிக்க மாட்டாரு. கை பிடிக்க மாட்டார். இப்படியே சிக்ஸாக்ல போயிட்டு வர்றாரு. கை பிடிக்க மாட்டார். கரகம் இருக்கிறதே மறந்து ஆடுறா. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து ஓடி வந்து முழங்கால போட்டு அவரே தூக்கிடுவார். அவரே தூக்கி அவர் வச்சிருந்தா யாருமே பிடிக்க கூடாது. இறக்கும் போது ஒன்லி தம்பி மட்டும் தான் நிற்பான். ஆமா ஆமா ஆமா, அவங்க தம்பி மட்டும் தம்பி மட்டும் தான் நிற்பான். வாங்குறதுக்கு அவன் நிற்பான். வேற யாரும் கரகம் வேற யாரும் கொடுக்கறது கிடையாது. ஓகேண்ணா. ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ரைட். அந்த கரகத்துக்குன்னு ஒரு பக்தி இருக்கு. அதனால அது சிறப்பா சிறப்பாக வருது. ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. மாப்பிள்ள கொம்மையா பாண்டியா லைட்டா மூஞ்ச காட்டுங்க. மாப்பிள்ள வந்து கயிறுலாம் கட்டி சந்திரன் படையப்பா ரஜினி மாதிரி இருப்பாப்ல. எப்படி நம்மள திருவிழா எப்படி இருக்கு? நல்லபடியா இருக்கும் மச்சான். என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன திருவிழால? அந்த கரகம் நின்று ஆடுறது தான் நமக்கு ரொம்ப பிடிச்சது. கரகம் நின்று ஆடும்போது என்ஜாய்மெண்ட். வருஷத்துல ஒரு நாள் கரகம் ஆடி வரும்போது நீங்களும் பக்கபலமா துணையா வர்றீங்களா? அது எப்படி ஃபீலா இருக்கு? எல்லா தெய்வத்தோட அறுக்கிறது நம்மகிட்ட தெய்வம் இருக்கு, அங்கே தெய்வம் இருக்கு. ஓகே ஓகே. அந்த ஒரு அதான் சக்தி. ஓகே ஓகே. எவ்வளவு பாரி வந்திருக்கு மொத்தம்? ஒரு 130 பாரிக்கு மேல. 130 பாரி சிறப்பா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம குழப்பத்துல இருக்காப்ல கட்ட வச்சிருக்கேன். ஓகே. எவ்வளவு சூடா எவ்வளவு சூடா இருந்தாலும் நான் கரகம் கொண்டு வரும்போது ஆத்தா ஈஸ்வரி புண்ணியாத எங்களுக்கு எந்த சூடு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்தியா இருக்கு. அவ்வளவு பக்தியா இருக்கு. எவ்வளவு மக்கள் நடந்து வந்திருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு யாரும் சூடு சொன்னாங்களா? ஒரு சூடு இல்லை, சொல்லவே இல்லை. ஏன்னா அவருடைய ஒரு மகிமையினால அவர் நான் நடந்து வர்றோம். வருஷம் வருஷம் இந்த திருவிழா பெருகிட்டே இருக்கு. கண்டிப்பா அப்பா சொன்ன மாதிரி அடுத்து 500 மாதிரி வரா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? துபாயில இருந்து வந்திருக்கீங்க. ஃளைட் எப்போ வந்துச்சு? நேத்தா முந்தானேத்தா? அது வந்து ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஃளைட் வந்து இப்போ அடுத்த ஊருக்கு போற மாதிரி. அப்ப வந்து லீவ்ல இருந்து ஒரு நாளுக்கு வந்து திருவிழா பார்க்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? அதோட பூர்வமான மாரியத்தா ஆத்தா புண்ணியத்துக்கு நல்லா இருக்கு. நாங்க வருஷம் மேலும் மேலும் நல்லா பெருகிட்டே வரும். இதுக்கு மேல என்ன பெருன்னு ஆசைப்படுறோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. துபாயில இருந்து ரொம்ப நன்றிண்ணா. வச்சதுக்கு அப்புறம் கடற்கரையில் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட தலையில பாக்குறோம். எல்லா மக்களுமே குடும்பமா கூட்டமா வந்திருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 500 to 1000 மக்கள் நம்மளால பார்க்க முடியுது. பாரி இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் பாரியை வச்சு தானே போடுவாங்க. அண்ணன் இப்ப பாட்டு போட போறாரு. அதுக்குள்ள ஸ்டெப் தான் பார்க்க போறோம். உள்ளே பார்ப்போம். உள்ள போய் அப்படி அப்பனுக்கு மின் பிறந்த யானை மூவதோனே உன்னை அணிபணிந்த நானோ எங்க அருமமாறு கதை படிக்க அருள்புரு சுமானே கந்தனுக்கு மின் பிறந்த கணவதிய வாரும் அதான் தூரந்து வாரும் எங்க கருணமாறு கதை படிக்க கவிதை எழுதாரு. தானே 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 நானே தானே நானே நானே ஒரு தானே தானே நானே நானே வாங்கம்மா வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்கம்மா வாங்க நீங்க வந்து குமி கொட்டி விட்டு போங்க போங்க. தன்னண்ண நாதினம் தன்னண்ண நாதி தன்னண்ண நாதினம் தனநானே அப்படி கண்டனுக்காகவும் பிறந்த தய காட்சி கணவாது முன்னடைவா. அப்படி எங்களை காத்திர அம்பிகைய அம்மா மலரடி பாதம் பணிந்தோம் அம்மா. அப்படி வட்டமிட்டா புல பொட்டு வச்சு தய மாதாளம் பூ போல வட்டு உடுத்து வட்டம் வந்து வர செவ்வாய்க்கிழமையும் பொங்க வப்பா. அப்படி பொங்கல் வைக்க நம்மளுடைய கரகத்தை எடுத்து இந்த கரகத்தை வந்து கடற்கரை நிகழ்வு தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பூங்கரகத்தை கடலில் போய் ஒரு பகுதியில் வந்து கரைச்சிட்டு வந்துருவாங்க. அந்த மல்லிகைப்பூ அந்த தண்ணீர் எல்லாத்தையுமே கடற்கரையில் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய திருவிழாவை நிறைவு பெறுதுன்னு சொல்ல முடியும். அவர் கரகத்தை எடுத்து கரைக்கும் போதே நிறைய மக்கள் வந்து பின்னாடி பாரி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ பாரி எடுத்துகிட்டு பாரி எல்லாம் கரைச்சி முடித்தோடனே நம்ம ஒரு வாரம் மேலே இருந்த அந்த திருவிழா ரொம்ப சிறப்பாக முடியும். அண்ணன் போய்
ஸோ பாரியை வந்து கடலில் கரைக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரையில் இருந்த மக்கள் எல்லாருமே கடலுக்கு போயிட்டாங்க. இங்கே வந்து மாப்பிள்ளை வந்து பாரி கொண்டு வந்துட்டா. மாப்பிள்ளை எப்படி பாரியில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டியா? கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கரைச்ச முடியும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதோட இன்னைக்கு முடிஞ்சு அவ்வளோதான். அடுத்த வருஷம் தான் திருவிழா. அடுத்த வருஷம் திருவிழா. அது வரைக்கும் இன்னொரு வருஷத்துக்கு விசேஷம் வந்து எங்களுக்கு வந்து எப்பவுமே சந்தோஷம். தீபாவளி பொங்கலோட இந்த விசேஷம் எங்களுக்கு ரொம்ப அதோட ரொம்ப இதா இருக்கும். ஆமா. ஓகே, ஒரே ஆட்டம் தான். ஓகே. அண்ணே உழைப்போலியாண்ணே? எந்த ஊர்லண்ணே? கீழக்கரை. அண்ணே கீழக்கரையில் உழைப்போலி இருக்கு. இதுன்னு இதுக்குள்ள பாரி வச்சிருந்தாங்க. சரி சரி, பாரி கரைச்சது எப்படி இருக்கு அண்ணே? நன்றி வணக்கம் சொல்லி முடிச்சுக்கிட்டாப்ல. அம்மா வந்து பார்த்தோம். அம்மா கோயந்தாது எலுமிச்சம்பழம். சரி, அவளுக்கு தேவைப்பட்டது அது குத்துனா தான் பாரிக்கே மகுமை. அதெல்லாம் சரிதான். எதுக்கு எடுத்துட்டு போறீங்க கேட்டேன். வருஷம் வருஷம் ஒரே குச்சி தான். இந்த ஒரு வருஷம் குச்சி தான் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சாலைகிராமம். விஜய் வீடு பக்கத்து வீடு. அதுல விஜய் நல்லா இருக்காப்லையா? அம்மா பெரிய வரலாறுலாம் சொல்றாப்ல. சென்னையில இருந்து திருவிழாக்குனே வரீங்களாமா? வந்துட்டு போறதுக்கு எப்படி இருக்கு ஃபீல்? வருஷம் வருஷம் வந்துருவீங்களாண்ணே? வந்துட்டு போகும்போது எந்த ஃபீலா இருக்கு? நல்லா நாங்க நேர்ந்துட்டதெல்லாம் நிறைவேறது. அப்படியா? இந்த மாதிரி அதை கேட்டதெல்லாம் கொடுப்பாப்லையா? அப்படி என்ன கேட்டீங்க? நான் என் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு 2 வருஷம் வந்துட்டு இருந்தேன், முடிஞ்சிருச்சு. அடுத்து பேரனா பேத்திய பிறக்கட்டுன்னு வந்திருக்கோம். அடுத்து பேர வளரணும், பேத்தி கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரே வேண்டுதலா வச்சுட்டு கோயில் வந்துட்டே இருப்பீங்க. ஓகே ஓகேமா, ஸோ வேண்டுதலாம் நடக்குது. ஓகேமா, ரொம்ப நன்றிமா. அம்மா வந்து ஓகேண்ணா, இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு திருவிழா? ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணீங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா, பாரி எல்லாம் கரைச்சு நல்லா என்ஜாய் பண்ணி முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஏரியாவிலேயே வந்து இந்த பாரிக்கு கரை எடுக்கிறது இந்த ஊர் தான் நல்லா இருக்கு, சிறந்த இருக்கு. கரை ஏரியா இந்த ஏரியாலே எனக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஆமா ஃபர்ஸ்ட். அதான் கீழக்கரை இந்த வண்ணாதர் பாரி தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆடுறதுலாம் நல்லா சூப்பரா இருக்கும். அண்ணன் அருள் கொடுத்தா அப்படியே தான் இருக்கும். நல்லா ஆடுவாப்ல. அண்ணன் சொந்தமா? ஆமா. சரி சரி சரி, ராமதாசனா வேற லெவலில் ஆடுவாப்ல. ஓகேமா ஓகேமா, நன்றிமா. நம்மளுக்கு எந்த ஊர்? ஆரம்ப காலத்தில் வந்து கல்யாணம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளைய வந்தாப்புல. இப்போ வந்து குட்டி பாப்பாவோட வந்து பாப்பாங்க. மாரியாத்தாருனால உங்களுக்கு வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் 3 கார பாரியா மாறிடுமா? கண்டிப்பா. சரி சரி, பாரி சேர்த்துக்கிட்டே போவாப்புல. அண்ணன் பார்த்தா நன்றிமா. அண்ணன் ஊதி கட்ட போடலண்ணே. அண்ணன் நல்லா ஊதுவாப்புல. நாளைக்கு ஊதிடுவீங்களா? ஊதுச்சுன்னா ஆடிக்கிட்டே இருக்காப்புல. ரொம்ப நன்றிண்ணே. வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. மாசனோட அண்ணனண்ணே தம்பி. ஓகேண்ணா ஓகேண்ணா. சின்ன வயசுலேருந்து திருவிழா பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த திருவிழா பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நான் நிறைய சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அது இப்போ வந்து ராமதாசனோட சேர்ந்து ஒரு 9 பேர் கரகத்தை நிப்பாட்டினா சொல்கிறாங்க. ராமதாசன் 13 வயசில் காலை வந்து இவ்வளோ தூக்கி ஆடுவார்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதெல்லாம் அந்த இதோட அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கம்மியாயிருக்கு. கொஞ்சம் அந்த வயசுனால. அந்த காலத்தில் வந்து ஒரு சூப்பராக ஆடுவார். ரொம்ப இதோட இதாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆட்டம் வரும். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிருச்சு. வேமா முடிச்சிட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப நேரம் ஆடிட்டு ரொம்ப நேரம் ஆடுவாங்க கடல்ல. நம்ம முக்கரோடு போயிட்டு வந்தோம் பார்த்துங்க. ஆமா பாருங்க, டைம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோ தூரம் சுற்றி வருவாங்க. 45 மினிட்ஸ்ல வந்துருச்சு. ஆமா ஆமா, அங்கே போய் ஒரு வீடு விட தண்ணி வாங்குவாரா? வீடு விட எல்லாம் தண்ணி கொடுப்பாங்க. நிறைய டைம் இப்போ டைம் ரொம்ப சீக்கிரமா வந்த மாதிரி, சீக்கிரம் வந்து முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த வருஷம் வந்து தொண்டு அந்த கரகம் அப்படியே தான் இருக்கு. டைமிங் ஆமா, நம்ம தெருவில் மாதிரி எங்கே நிற்காதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எங்கே நிற்காது. பார்த்த வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. அவர் கையில பிடிக்கவே மாட்டாப்ல. சரி சரி, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குண்ணே? ரொம்ப சந்தோஷம். அதனால தான் வந்து மோகன் என்ன வந்து இப்போ குளிக்கிற கடலுக்கு போய்கிட்டு இருக்காப்ல. முத்துலட்சுமி டீம் தான் வந்து வரும்போது நீங்க அந்த கரகத்துக்கு முன்னாடி சவுண்ட் போட்டுட்டு இருந்தானே, அந்த ஒரு டீம் சவுண்ட் போட்டுட்டு வந்தியா? என்ன காரணம் கத்திட்டே வந்தியா? அதனால கத்திட்டே வரியா? திருவிழா பிடிக்கா? ஒரே மாதிரி சேலை கட்டி ஒரே ஜாலியா இருக்கா? திருவிழாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதோ சொல்லுவீங்க? திங்கிறதுல இருக்காப்ல. நைட்ல இருந்தே கொலக்கட்டை எடுத்துட்டு வந்து பத்மினி அக்கா வந்து அங்கன்வாடி தலைவர் அங்கன்வாடியில் இருக்காப்புல. அதனால சின்ன பிள்ளைல எப்படி பண்றது? சரி சரி, திருவிழாவில் பிடிச்சதுன்னா முத்துலட்சுமி வந்து ஸ்கூல் மட்டும் ஸ்கூல்ல பிடிக்கும். நல்ல பிள்ளையா இருந்தாப்புல. இப்போ நல்ல பிள்ளையா தான் இருக்காப்புல. கடற்கரை கொலக்கட்டை வச்சுலையா? கொலக்கட்டை எல்லாம் சாப்பிட்டு 25 வருஷமா இந்த கோயில் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோயில் தான் நல்ல சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலில் தான் நின்று ஆடு. எந்த கோயிலும் இப்படி ஆடாது. இந்த கோயில் ஆமாம், இது தெய்வ சக்தியோட அருள் தான். யாரோட அருள்? ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்கண்ணே, இப்படி நடந்துச்சு, இந்த அம்மனுக்கு இந்த சக்தி இருக்கு அப்படின்னு ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கானே? ஹிஸ்ட்ரி இருக்கு, ஆனால் நமக்கு சொல்ல தெரியல. நம்மளுக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு விஷயம் நடந்துருக்கு. அம்மன் வீதி விழா போகிறது ஆமாம் நடந்திருக்கு. அவங்களுக்கு குடும்ப பிரச்சனை சொல்லுவாங்க, சிறப்பாக இருக்குது. அதனால நேர்த்திக்கடலாம் போட்டுக்கிட்டு வர்றாங்க. மாவுகள் கிடக்குறாங்க. ஓகே பாரி போடுறாங்க. அப்போ அந்த ஒரு 200 வருஷத்துக்கு மேலே மாரியாத்தா அங்கேயே தங்கி இருந்து அந்த மக்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சுக்காப்புல. வருஷத்துக்கு ரொம்ப ஜாலியாக போகும்போது கவலையாக இருக்கு. அதுக்குள்ளே திருவிழா முடிஞ்சு போகும்போது மாரியாத்தா சேர்த்து கூட்டிட்டு போயிடலாம். கொலக்கட்டை திங்க முடியல. இடத்துல சேர்ந்து ஒரு இதை மகிழ்ச்சியாக செய்கிறோம்ல, அதனால பார்க்குற மாதிரி சந்தோஷமா இருக்கு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு போகும்போது இந்த மாதிரி மறுபடியும் அடுத்த வருஷம் எப்படா வரும் யோசனை பண்ணிட்டு அந்த அளவுக்கு திருவிழா போய்கிட்டு இருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. சந்திச்சால ரொம்ப நன்றி. நன்றி நடந்திருக்க முன்னாடி கேட்ட வரம் கொடுக்குறவ வந்துட்டு போனா ஏதோ ஒரு விசேஷம் நடக்கும். அதனால இப்போ நிறைய பேர் வந்துட்டு போனேன் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு வந்துட்டு போனேன் பிள்ளை குழந்தை பிறந்து சொல்றாங்களே. குழந்தை பிறந்துச்சு அப்படியும் பேத்தி குழந்தை வரக்கட்டும் இந்த வருஷம் வந்திருக்கான். அப்ப அடுத்த வருஷம் ஆமா அடுத்த வருஷம் குழந்தையோட வருவோம். கல்யாணம் பண்ணி வந்தாங்க. பத்தியில அம்மாவை கல்யாணம் நேர்ந்தா கல்யாணம் முடிஞ்சிடும். அந்த குடிப்போம் அம்மானு. சரிக்கா சரிக்கா. நீங்க எப்படி திருவிழா பார்த்து எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் ஒரே கலர் சேலைட்டில என்ன காரணம்? ஒண்ணு போல கட்டினாதே திருவிழா. திருவிழால அப்படி தனியா காமிக்கிறியா? நாங்கெல்லாம் ஒரு டீம். சரி சரி சரி. சென்னை டீம் ஒரு கலரான சேலை குரூப்பை பார்த்துருக்கோம். அக்கா வந்து எந்த டீமா? என்ன குரூப்? நாங்க வந்து ப்ளூ கலர் டீம். ப்ளூ கலர் டீம். 65 டீம். 65 டீம். ஆனா 5 பேர் இருக்காப்ல, 60 பேர் வீட்ல இருக்காப்லையா? சரிம்மா சரிம்மா. எப்படிமா இருக்கு திருவிழா? நல்லா சூப்பரா. ரொம்ப சூப்பரா இருக்கு. யாருக்கு சாமி எல்லாம் வந்துச்சா? ஆமா வரும்ல. உங்களுக்கு வந்துச்சா? எங்களுக்கு வரல. வந்துச்சாமா? சாமி வரதெல்லாம் எப்படிமா? என்ன நடக்கும் அந்த டயத்துல? அந்த மேல சுத்தறனால எங்க உடம்பே சிலு சிலுன்னு வந்துரும். ஜிலு ஜிலு ஜிலுன்னு எப்படி? ஜிலு 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 ஜிலுன்னு சொல்றாப்ல ஒரு படத்துல நகலகன்னு சொன்ன மாதிரி. அந்த அளவுக்கு நம்மள மீறி வந்துரும். அப்ப நடக்கிறது எதுவுமே தெரியாது. தெரியாது. எப்படி அடக்குனாலும் வந்துரும். அது நம்ம மாரியம்மா மனசுக்குள்ள வரும். அந்த நேரத்துக்கு என்ன பண்றோம்னு தெரியாது. என்ன பண்றதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் திண்ணூறு போட்டதுக்கு அப்புறம் போட்டு வெட்டி கொஞ்சம் சாந்தமாக அதை வந்து சாப்பிட்றதுக்குமே பசங்க வந்து நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட நண்பர்கள் நம்ம பார்க்குறோம். கரையிலேருந்து நிறைய பேர் வந்து கொலக்கட்டை தூக்கி வீசுறதையும் பார்க்குறோம். மாரியாத்தா கோயில் திருவிழா வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஒரு திருவிழாவோட கடைசி அப்படின்னா அந்த கொலக்கட்டை வீசுறதோட அந்த திருவிழா முடியும். எல்லாருமே ஜாலியாக கொலக்கட்டை வீசிட்டு இருக்காப்புல. ராமதாசன கரகம் அதுக்கப்புறம் பாரி கரைச்சது எல்லாமே இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க தம்பி சரத் அவர்களுக்கும் நன்றி. நன்றி வணக்கம். கௌதம் குணசேகரன்.